உங்களுக்கு மலச்சிக்கல் மற்றும் மூலம் பிரச்சனை இருக்கா? அது ஏன் வருது? அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு? அதே போல் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க வேற என்ன தொந்தரவு இருந்தால் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது கேன்சரோட அறிகுறியே இருக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது மலச்சிக்கலுங்கிறது நம்ம ஊரில் ரொம்ப காமன். 100 பேரில் 20 பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இது ஏன் வருது அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுடைய ஃபுட் ஹேபிட், நம்ம நிறைய ஆயில், மசாலா, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றோம். ஃபைபர் கண்டென்ட் நிறைய எடுத்துக்கிறது இல்லை. அதாவது ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கீரை அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கிறது இல்லை. இது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் நீர்ச்சத்து, நம்ம வாட்டர் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக குடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 3.5 லிட்டராச்சும் தண்ணி குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி தண்ணி கம்மியாக குடிக்கிறதும் இந்த மலச்சிக்கல், இந்த மூலம் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இது தவிர நரம்பு பிரச்சனைகள், அதாவது ஸ்ட்ரோக்கு, பார்க்கின்சன் டிசீஸு, சீசரு, இந்த மாதிரி இந்த வலிப்பு, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மலச்சிக்கல் வரலாம். கூட இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க மெடிசன் போடுவோம், அந்த மெடிசன்லேயுமே மலச்சிக்கல் வரலாம். அது தவிர எண்டோக்ரைன் ப்ராப்ளம், டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ஹைப்போதைராய்டிசம் மற்றும் உடம்புல வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்துக்கு போடுற மெடிசன் கூட சம்டைம்ஸ் இந்த மாதிரி மலச்சிக்கல் நமக்கு காஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் நம்ம அப்படின்னு பார்க்குறப்ப இது ஏன் வருது நம்ம ஃபர்ஸ்ட்ல கண்டுபிடிக்கணும். கம்ப்ளீட்டாக பேசிக்காக ஒர்க்கப் பண்ணி என்ன காரணத்தால் அந்த மலச்சிக்கல் வருதுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃபுட் ஹேபிட் சரியில்லை, நம்ம ரொம்ப ஆயில், மசாலா, ஃப்ரைட் ஐட்டம்ஸாக சாப்பிட்றோம் அப்படின்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி கீரை, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 3 லிட்டராச்சும் அது மாதிரி எடுத்துக்கணும். அப்புறம் எக்ஸசைஸ் ஒரு வாரத்தில் குறைந்தபட்சம் ஒரு 150 நிமிஷம், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour, அதே போல் வாரத்தில் 5 நாளாச்சும் ஒரு வாக்கிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மோஷன் சரியாக போகலை அப்படின்னா காலையில் எழுந்த உடனே தண்ணி நல்லா குடிச்சிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, மோஷன் பாஸ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை அப்படியும் மோஷன் போகலாம் ஃபுட்டை கூட எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டதுக்கு அப்புறம் கூட சம்டைம்ஸ் சில பேர் மோஷன் பாஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் சொல்லுவோம். நம்ம ஃபுட் எடுத்துப்போம், ஃபுட் எடுத்துக்கு அப்புறம் ஸ்டொமக் மூவ்மெண்ட் ஆகும், அந்த மூவ்மெண்ட்ல கோலான் மூவ்மெண்ட் மோஷன் பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன எந்த டைமில் அவங்க மோஷன் பாஸ் பண்ணாலும் யூஸ்வலாக அதே மாதிரியே பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் மோஷன் போவார்னா டெய்லியுமே எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக மோஷன் போயிடுவாங்க. சில பேர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கு அப்புறம் தான் மோஷன் போகிறாங்கன்னா தாராளமாக அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது. அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் அந்த ஸ்குவாட்டிங் போஸ்டர். நம்ம இந்தியன் டாய்லெட்டில் நம்ம உட்காரோம் இல்லைங்களா, அந்த போஸ்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி உட்கார்றப்ப அந்த கோலான், ரெக்டம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகும். ஸோ மோஷன் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். பட் நமக்கு தொந்தரவு இன்னும் குறையில, அப்படியே சிம்டம் இருந்துகிட்டே இருக்குன்னா மேபி கேன்சராக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு ரெடியாக நம்ம காரணம் கண்டுபிடிச்சா அந்த காரணத்தெல்லாம் மாற்றிட்டோம், நம்ம ப்ராப்பராக எல்லாத்தையும் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறோம், இருந்தாலும் சரியாகலன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு கொலோனோஸ்கோபி எடுத்துக்கணும். கொலோனோஸ்கோபி எடுத்து நம்ம கேன்சருக்கான ஒரு வேலை பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தொந்தரவு இருக்குது, இந்த தொந்தரவு இருக்கிறதுல அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மோஷன் போகிறப்ப பிளட் வருது, வயிறு உபசமாக இருக்குது, வெயிட் லாஸ் இருக்குது, பசி இல்லை, ரத்த சோகை இருக்குது, ஃபேமிலியில் யாருக்காச்சும் கோலான் கேன்சர் இருக்குது, இவங்கெல்லாம் தயவு செய்து இந்த மலச்சிக்கல் மூலம் சாதாரண பிரச்சனை விட்டுறாதீங்க. மேபி இது கேன்சரோட அறிகுறிகளாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக இவங்க எல்லாமே ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஒரு கொலோனோஸ்கோபி எடுத்து கேன்சரை ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். டோன்ட் மிஸ் திஸ். இந்த மெசேஜ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை சமுதாயத்துக்கு மற்றவங்களுக்கும் அனுப்புங்க. கேன்சரை ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்க உதவுங்க. கேன்சரால் ஏற்படும் மரணங்களை தடுக்க துணை புரியுங்க. தேங்க்யூ ஸோ மச்.